Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவை வந்து தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ரிப்பீட்டடாக ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கேட்டுக்கிட்டதுக்காக இந்த நேரத்தில் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். இந்த மார்க் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு சேஃப் ஸ்கோர் மட்டும்தான். ஓகேங்களா? இந்த மார்க்குக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறத விட அதிகமாக வரலாம், இல்லை இதை விட குறையவும் செய்யலாம். அதனால் நம்ம போட்டிருக்கிறது தான் ஃபைனல் அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் சொல்லலை. அதனால் இந்த இடத்துல நம்ம சொல்கிற ஒரே ஒரு பொறுப்பு துறப்பு என்ன அப்படின்னா, இந்த சேஃப் ஸ்கோரை பார்த்துட்டு யாரும் பயப்பட தேவையில்லை, அதே போல் பேனிக்காக தேவையில்லை, டென்ஷன் ஆகவும் தேவையில்லை. ஒரு ஐடியாக்காக மட்டும் பார்த்துக்குங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணினதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து உங்களுக்கு மோரார்லெஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்குமான சேஃப் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 610+ எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது வந்து சேஃப் ஸ்கோராக எடுத்துக்கலாம். பிசி கேட்டகரிக்கு 595+ இருந்ததுன்னா அதை சேஃப் ஸ்கோராக எடுத்துக்கலாம். பிசிஎம் கேட்டகரிக்கு 580+ இருந்தால் அது சேஃப் ஸ்கோர். எம்பிசி கேட்டகரிக்கு 575+ இருந்தால் சேஃப் ஸ்கோர். எஸ்சி கேட்டகரிக்கு 535+ இருந்தால் அது வந்து சேஃப் ஸ்கோர். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 485 இருந்தால் ப்ளஸ் 485+ இருந்தால் இப்போதைக்கு சேஃப் ஸ்கோர். எஸ்டி கேட்டகரிக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் 460+ இருந்தால் இப்போதைக்கு சேஃப் ஸ்கோர். இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட் 4.5 லட்சம் ரூபா ஃபீஸ் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டுக்கான சேஃப் ஸ்கோர் மட்டுமே. இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப் கிடையாது. ஓகேங்களா? திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கலாம். இது இப்போதைக்கு சேஃப் ஸ்கோராக மட்டும்தான் வச்சுருக்கிறோம். ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே திரும்பவும் இன்னொரு டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் ஆஃப் வந்து போட போகிறோம். அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு 95% கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சேஃப் ஸ்கோராக உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு இப்போதைக்கு அட் ப்ரெசண்ட் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. சீட் மேட்ரிக்ஸ்க்கு முன்னாடி இன்னமும் இந்த 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அடிஷனலாக உங்களுக்கு இன்னமும் வரலாம். 3ங்கிறது 5 ஆகலாம், இல்லைன்னா 6 ஆகலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ ஓசி கேட்டகரியில் சேஃப் ஸ்கோர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு 600+, பிசி கேட்டகரிக்கு 585+, பிசிஎம் கேட்டகரிக்கு 575+, எம்பிசி கேட்டகரிக்கு 565+, எஸ்சி கேட்டகரிக்கு 525+, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 475+, எஸ்டி கேட்டகரிக்கு 455+. இது எல்லாமே திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் மட்டுமே. ஓகேங்களா? என்னுடைய ப்ரெடிக்ஷனில் இந்த மார்க்கெல்லாம் வந்து சேஃப் ஸ்கோராக எடுத்திருக்கிறேன். இது க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் கிடையாது. இந்த மார்க்குக்கு கீழேயும் வரலாம். ஓகேங்களா? இல்லை இதுக்கு அதிகமும் ஆகலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு டேட்டாவும் கரெக்டாக இல்லை. எப்படி டேட்டா கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் அதே போல் சிட்டி வைஸ் சென்டர் வைஸாக கிடைச்ச டேட்டாவை எடுத்துக்கிட்டு நேற்று கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான சேஃப் ஸ்கோர் போட்டோம். அதிலிருந்து இப்போதைக்கு செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் நம்ம போட்டிருக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வரட்டும். தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கட் ஆஃப் போட்டோம் அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மார்க்கை பார்த்து பயப்பட தேவையில்லை. இதுக்கு கீழே இருக்குது எனக்கு கிடைக்காதாங்க சார், இந்த மார்க் வரைக்கும் தான் கிடைக்குமாங்க சார் அப்படின்னு
யாரும் பயப்பட வேண்டாம், பொறுத்திருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.